Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல Magnetism and Magnetic effects of electric currentல இருந்து motion of a charged particle in a uniform magnetic field பார்க்கலாம். இப்போ ஒரு charged particle Q அதை வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது ஃபுல்லாக க்ராஸஸாக இருக்குது. க்ராஸ் இருந்தது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கோயிங் இன்சைட் த பேப்பர் அப்படின்னு மீனிங். ஓகே, இப்போது இந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வந்து இட் மூவ்ஸ் வித் த வெலாசிட்டி v. இதோட மாஸ் வந்து m. ஓகே, சார்ஜ் வந்து q, மாஸ் m. இது மூவ் பண்ணுற வெலாசிட்டி வந்து v. எங்கே மூவ் பண்ணுதுன்னா ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் பண்ணுது. ஓகே, இது எப்படி இருக்குன்னா இந்த வெலாசிட்டி வந்து இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு b. ஓகே, இப்போது இந்த பார்ட்டிக்கிள் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ட்ரான உடனே அது வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸை என்ன டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும் அப்படின்னா வெலாசிட்டிக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்சைடு த பேப்பர் போகுது. எக்ஸ்வைசர் மாதிரி இமேஜின் பண்ண. ஓகே, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இன்சைடு த பேப்பர். இது வெலாசிட்டி. ஸோ இந்த ரெண்டும் பெர்பெண்டிகுலரு. ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலரு. ஃபோர்ஸும் வியும் வெலாசிட்டியும் பெர்பெண்டிகுலர். ஓகே, இப்போது இது வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் மூவ் பண்ணுதுங்கிறாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் பண்ணுது. இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த பார்ட்டிக்கிளை புல் பண்ணும். சரியா? அப்போது இதோட டைரக்ஷனை இந்த பார்ட்டிக்கிளோட மூமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுது. சேஞ்ச் பண்ணும்போது இந்த சைடு வந்துடும். இந்த சைடு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிடுது. சேஞ்ச் ஆகும்போது ஃபோர்ஸு இங்கே ஆக்ட் பண்ணுது. சரியா? இங்கே ஆக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மறுபடி இந்த சென்டர் ஆஃப் தி சர்க்கிளுக்கு புல் பண்ணுது. இனிஷியலாக சர்க்கிள்னு தெரியாது, இந்த பாயிண்ட்டுக்கு புல் பண்ணுது. புல் பண்ணும்போது மறுபடியும் இந்த பார்ட்டிகளோட டைரக்ஷன் மாறும். அப்போது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். மறுபடி ஃபோர்ஸு புல் பண்ணும். அகெயின் வெலாசிட்டி அந்த டைரக்ஷன் ஆஃப் த பார்ட்டிக்கிள் சேஞ்ச் ஆகும்போது வெலாசிட்டி டைரக்ஷன் மாறுது. அப்போது ஃபோர்ஸ் புல் பண்ணுது. அகெயின் இந்த ஃபோர்ஸை வந்து டுவர்ட்ஸ் சென்டர் புல் பண்ணும்போது டைரக்ஷன் ஆஃப் தி வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கிள் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போது இப்படியே அது சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து அது ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டை ட்ரேஸ் பண்ணுது. சரியா? இந்த சர்க்குலர் ஆர்பிட்டை ஒரு பார்ட்டிக்கிள் ட்ரேஸ் பண்ணுது நம்ம என்ன சொல்கிறோம்? இட் எக்ஸ்பீரியன்ஸஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறோம். ஓகேயா? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அதுதானே, அந்த இன்வர்டு புல் இருக்கும் அந்த ஃபோர்ஸ்க்கு. ஓகே, இப்போது F is equal to Q into V cross B. இது வந்து நமக்கு என்னென்னு தெரியும், லாரன்ஸ் ஃபோர்ஸான சார்ஜ்டு பார்ட்டிக்கல். ஓகே, இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த பார்ட்டிகுலரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா F is equal to Q into V cross B. ஓகே, இப்போது ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இந்த பார்ட்டிக்கல் ஆக்ட் பண்ணுது. ஆனால் அது வந்து வேரியஸ் பாயிண்ட்ஸில் ஆக்ட் பண்ணுது. அப்போது சம்மேஷன் ஆஃப் I F of I equal to Fm equal to QVB அப்படின்னு சொல்கிறேன். இப்போ QVBங்கிறது என்னது? இதோட கிராஸ் ப்ராடக்டடு. V cross B என்னது? Vயும் Bயும் எனக்கு பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்ததுன்னா VB sin 90 இருக்கும். ஓகே, அது இப்படி கூட எழுதிக்கோ, ஈக்குவல் டு Q இன்ட்டு சரியா மேக்னிடியூட் ஆஃப் V மேக்னிடியூட் ஆஃப் B. ஓகே, இன்ட்டு சைன் ஆஃப் 90 டிகிரி. அப்போ என்ன வரும்? QVB. ஓகே, இப்போது இது வந்து QVBன்னு போட்டுட்டேன். இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் அ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ஃபார் த பார்ட்டிக்கல். இப்போ தான் அந்த பார்ட்டிகளோட மூமெண்ட்டை பார்த்தோம். அப்போது இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸை வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணலாமா? அப்போ QVB is equal to mv²/r. இது வந்து நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட எக்ஸ்பிரஷன் தெரியும். சரியா? இந்த ரெண்டுத்துலேயும் ஒரு வியை கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ QB is equal to mv/r. ஓகே, இதுலேருந்து ஒரு சர்க்குலர் பாத்தை நம்ம ட்ரேஸ் பண்ணிச்சுன்னு சொன்னோம் அந்த பார்ட்டிக்கலில்.
அதோட ரேடியஸ் என்னென்னு கேல்குலேட் பண்ணலாம். இதை இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா QB into R equal to MV வரும். ஓகே, அப்போ R is equal to MV divided by QB. ஓகே, MVங்கிறது நமக்கு என்ன தெரியும்? லீனியர் மொமெண்டம். ஓகே, லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஸோ R is equal to P by QBன்னு எழுதலாம். ஓகே, இந்த இதில் நிறைய சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் இருக்குது. சரி, which may be asked in 1 mark. இப்போது ஃபஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் பார்த்தாச்சு. இது ஒரு எக்ஸ்பிரஷன். அடுத்தது டைம் பீரியடு. த டைம் டேக்கன் பை த பார்ட்டிகல் டு ஃபினிஷ் ஒன் கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷனை. சரியா, இந்த இடத்துல ஒரு சர்க்குலர் மோஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆகுதுங்கிறது தான் டைம் பீரியடு. அப்போது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன்னா. ஓகே, அப்போது டிஸ்டன்ஸை ட்ராவல்டு என்னது? ஒரு சர்க்குலர் மோஷன் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தான். ஸோ 2πrன்னு போட்டுக்கோ, டிவைடட் பை T. இந்த Tயும் Vயும் இன்டர்சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு T இஸ் ஈக்குவல் டு 2πr பை Vன்னு கிடைக்கும். ஓகேயா, இதுலேருந்து நீ என்ன கேல்குலேட் பண்ணலாம்? இப்போது இன்ஸ்டெட் ஆஃப் ஆரை ரைட்டு MV பை QB. அப்போது இந்த 2π பை Vயை தனியாக எடுத்துகிட்டு MV பை QBன்னு போடு. இந்த VV கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ 2πm டிவைட் பை QB இது என்னது? டைம் பீரியடு ஃபார் ஒன் சர்க்குலர் மூமெண்ட்டு. இப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது வந்து சைக்ளோட்ரான் பீரியடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நமக்கு டைம் பீரியட் தெரிஞ்சிட்டாலே நேச்சுரலாக அதோட ரெசிப்ரோக்கல் தான் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அப்போது ஃப்ரீக்வன்சியும் கேல்குலேட் பண்ணிடலாம். F is equal to 1/T. ஓகேயா, இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு QB by 2πm. ஓகேயா, இப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது சைக்ளோட்ரான் பீரியடு, இது வந்து சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி அல்லது கைரோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து லீனியர் ஃப்ரீக்வன்சி. இது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நம்ம கேல்குலேட் பண்ணலாம். எப்படின்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நமக்கு என்ன தெரியும்? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. அப்போ 2π இன்ட்டு எஃப்க்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண QB by 2πm. ஓகேயா, இப்போது இந்த 2π கெட்ஸ் கேன்சல்டா. ஸோ ரிமைனிங் என்ன டேர்ம்ஸ் இருக்குது? QB by m இருக்குது. ஸோ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு QB by m. இதையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இட் இஸ் கால்டு சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி அல்லது கைரோ ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணுற 3 டேர்ம்ஸ் இருக்குல்ல, டைம் பீரியடு, ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, இந்த மூணுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா Q/m ரேஷியோ தான் மெயினாக. வெலாசிட்டியோ ஆரையோ டிபெண்ட் பண்ணி இல்லை. இந்த Q/m ரேஷியோவுக்கு இன்னொரு நேம் வந்து ஸ்பெசிஃபிக் சார்ஜ். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இப்போது சோஃபார் நம்ம பார்த்தது V வந்து இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு B. இந்த கேஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேயா, இப்போ இது வந்து செகண்ட் கேஸ். V இஸ் நாட் பெர்பெண்டிகுலர் டு B. இப்போ V இஸ் நாட் பெர்பெண்டிகுலர் டு B அப்படின்னா எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்டர் ஆகுது. இப்போது இது V, சரியா, அட் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா வித் த மேக்னெட்டிக் ஃபீல்டு B. ஏன்னா பெர்பெண்டிகுலர் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போது ஒரு ஆங்கிளில் தான் என்டர் ஆக முடியும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து 2 காம்பனன்ட்ஸாக செப்பரேட் பண்ணுவோம் இல்லையா? ஒரு ஆங்கிளில் இருக்குது அப்படின்னாலே 2 காம்பனன்ட்ஸாக செப்பரேட் பண்ணுவோம். தீட்டாவோட எந்த போர்ஷன் கனெக்ட் ஆகிருக்கோ அதை வந்து காஸ் காம்பனண்ட்டாக எடுப்போம். ஸோ V காஸ் தீட்டா, சரியா. அதற்கு சைடு இருக்க காம்பனண்ட்டை வந்து V சைன் தீட்டான்னு எடுப்போம். இப்போது இந்த 2 காம்பனன்ட்ஸ் இருக்கும்போது நமக்கு ஃபார்முலா என்னது? Q லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து Q இன்ட்டு V கிராஸ் B. ஓகேயா, இப்போ V கிராஸ் B வந்து இந்த 2 வெக்டரும் பேரலாக இருந்தால் எனக்கு என்ன வரும்? ஆங்கிள் வந்து 0 ஆகிடும். சரியா, ஆங்கிள் 0னா VB சைன் தீட்டா என்னமா இருக்கும்? QVB சைன் 0 வந்து 0. அப்போது இதுக்கு வந்து இந்த பேரலல் காம்பவுண்ட்னால எனக்கு எந்த ஃபோர்ஸும் இருக்காது. ஓகேயா, அதாவது பியும் பேரலாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 0 டிகிரி. இது ரெண்டுத்துக்கு கிராஸ் ப்ராடக்ட் தான் எனக்கு ஃபோர்ஸ். F is equal to Q into V cross B. சரியா, அப்போ V cross B வந்து VB sin 0 அப்படின்னா இந்த டோட்டல் டேர்ம் 0. அப்போ இந்த இடத்துல உள்ள ஃபோர்ஸ் வந்து 0. ஓகேயா, இப்போது இந்த பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட்டுக்கு வா. பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட்டு நமக்கு என்ன தெரியும்? Q into V cross B. சரியா, இப்போ Vயும் Bயும் பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா
அதுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். 90 டிகிரினா QVB 90 டிகிரி, அப்போ QVB இருக்கும். ஓகேயா? அப்போது இது 90 டிகிரி இருக்குன்னா அதோட மூமெண்ட் எப்படி இருக்க முடியும்? சர்க்கிளாக தான் இருக்கும். சரியா? இது சர்க்கிளாக இருக்கும், இது எப்படி இருக்கும்? ஹரிசாண்டலாக மூவ் பண்ணும். அப்போது ஒரே டைமில் எனக்கு அந்த பார்ட்டிகிள் எப்படி மூவ் பண்ணணும்னா ஹரிசாண்டலாகவும் மூவ் பண்ணணும், சர்க்குலராகவும் மூவ் பண்ணணும். அப்படின்போது அது என்ன பார்த்து ட்ரேஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு ஹெலிக்ஸை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கும். சரியா? அப்போது இது ஹரிசாண்டலாக இந்த சைடு மூவ் பண்ணுது, இந்த சைடு மூவ் பண்ணுது. அதே நேரத்தில் இந்த பாத்துக்கு ஒரு சர்க்கிளாகவும் எடுத்துக்கும். சரியா? அப்போது ஒரு ஹெலிக்ஸ் வந்து அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதான் the velocity of the particle வந்து enters the magnetic field at an angle theta அப்படின்னா the particle traces a helical path. ஓகேயா? புரிஞ்சிருக்கும். ஹெலிக்கல் பாத் ஆஃப் த எலக்ட்ரான் இன்சைட் த க்ளவுட் சேம்பர். புக்கில் இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு க்ளவுட் சேம்பரில் இது எல்லாமே வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருக்குது. அது வந்து ஒரு ஹெலிக்கல் பாத்தை ட்ரேஸ் பண்ணுது. சரியா? இந்த ஹெலிக்கல் பாத்தை மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.